லோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், லோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 10 லட்சம் நான் லோன் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் பார்த்து செய்யுங்க, ஒரு 50,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னுலாம் வாங்குறாங்க. இதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுங்களா? ஊழல் 100% இது வந்து ஊழல். இந்த ஊழலை வந்து தடுக்கணும்னா இமீடியட்டாக அவங்கள வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலதிகாரிக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். ஓகே, சும்மா அதுக்காக நீங்கள் வர்றவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து நீங்கள் யாருக்கிட்ட இந்த மாதிரி லஞ்சமாக பணம் கொடுத்தீங்க, யார் வந்து உங்களை டிமாண்ட் பண்ணுறா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்களோட மேலதிகாரி யார், அவங்களுக்கு உண்டான அதிகாரி யாருன்னு பார்த்து, நீங்கள் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் கமிஷனுக்கே நீங்கள் கொடுக்க முடியும். சென்ட்ரல் இருந்ததுன்னா சென்ட்ரல்லையும் கொடுக்க முடியும். ஓகே, அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் வரும். அந்த லஞ்சம் வந்து எந்த இடத்துலையும் வந்து யூ ஷுட் நாட் என்கரேஜ். இதில் வந்து எந்த இடத்துலையும் என்கரேஜே பண்ணாதீங்க. ஐயோ இது போயிருமேனு நினைக்காதீங்க. நம்ம நினைக்கும் போது தான், நம்ம பயப்படும் போது தான் நம்மளை வச்சு ஒரு